பாராள கண்ணன் இகழ் பார்த்தன் முன் கொன்றனங்கேன் காரார் குழல் கலைந்து காலில் தலை போட்டி நேராகை கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றான். பாராள கண்ணன் இகழ் பார்த்தனை முன் கொன்றனங்கே காரார் குழல் களைந்து காலில் தலை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனே வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றான். பாராள கர்ணன், அடே அவன் எதிரிடா, அவனை போய் பட்டாபிஷேகம் பண்ணுன்னு சொல்ற, இந்த நாட்டை அவனுக்கு கொடுன்னு சொல்ற. கிருஷ்ணா, உன் வாய்க்கு என்ன வரும்? இளம் வயதுல தூர்வாச மகரிஷி இடத்துல ஓராண்டு காலம் தொண்டை செய்து அந்த தொண்டின் மூலியமாக சூரிய பகவானை நோக்கி முதல் மந்திரம் உச்சரித்து அதில் கவச குண்டலத்தோடு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை தேரோட்டியினுடைய மகனாக வளர்ந்து வருகிறான் என்றது எங்கள் அண்ணா கர்ணன் என்று எனக்கு தெரியாதா? சத்தியமா சொல்றேன்டா சகாதேவா, நீ சொல்லிதான் எனக்கே தெரியும் உங்க அண்ணன் கர்ணன். சரி, உங்கள் அண்ணன் கர்ணன்னு சொல்கிறேன், அவனுக்கு பட்டாபிஷேகம் கட்டி வச்சுட்டா சண்டை வராதா? அப்பயும் வரும் கிருஷ்ணா. ஏன் வரும்? 33 கோடி ஆயுதம் வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி, காண்டீபன் என்கின்ற நாமத்தோடு இருக்கின்றேன் என்று சொல்லி, வில்லுக்கு விஜயன் என்கின்ற பெயரோடு இருக்கின்றேன் என்கின்ற கர்வத்தில் எங்கள் அண்ணா யாரு பார்த்தன் என்கின்ற உன்னுடைய 6 உயிர் தோழர் மை துணர் என்ன சொல்லின்னு இருக்கார்? சண்டை சண்டை சண்டைன்னு சொல்லின்னு இருக்கார். அவரை ஒரு வேளை கொன்னுட்டா, உங்களில் ஒரு அண்ணன் அர்ஜுனன் 1 கோடி பேர் சாகிறத காட்டிலும் ஒருத்தன் சாகிறது மேல் தானே. சண்டை வராமல் இருக்கணும்னு அவனை கொன்னுடலாம். அப்பயாவது மகாபாரத யுத்தம் வராமல் இருக்குமா? அப்பயும் வரும் கிருஷ்ணா. ஏன்? 5 பேருக்கு பத்தினி 5 பேருக்கு பத்தினின்னு சொல்லி 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு அருங்குந்தல் நறுங்குந்தல் கருங்குந்தல் உச்சந்தலையிலிருந்து ஒட்டு இல்லாம பூமியே தொடவுகின்ற கூந்தலை உடைய எங்க 5 பேருக்கு ஒருத்தி பாஞ்சாலி. அவ கூந்தலை விரிச்சா அவ கூந்தல் அலைவது போல எங்க குடும்பம் லோ 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 லோன்னு அலைஞ்சின்னு இருக்கு. யார் சொன்னது? நான் சொல்லல, சகாதேவர் இந்த வார்த்தையை சொல்றார். அவ கூந்தல் அலைவது போல எங்க குடும்பம், நாங்க ஒரு இடத்துல இருக்கோம், எங்க பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்கு, எங்க பொண்டாட்டிங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எங்க குடும்பம் லோ லோலோன்னு அலைஞ்சிட்டு சோத்துக்கு பிச்சை அன்னம் உண்ணுகிறோம், அச்சய பாத்திரத்தை உணவு உண்ணுகிறோம். அது மட்டும் இல்லை, இப்ப கல்யாணம் ஆகி உபலாவியத்தில் மருமகளுக்கு வந்த சீதன நாட்டில் உட்கார்ந்து இருக்கிறோம். இவ்வளவுக்கும் காரணம் யாரு? அவ கூந்தலை விரிச்சா எங்க குடும்பம் அலைஞ்சுட்டு இருக்குது. அதனால உட்கார்ந்து ஒன்னொன்னா எப்படி நெல் பயிரில் களை எடுப்பீங்க தெரியுமா? கோர புல்லு முளைக்குமா? அதை என்ன பண்ணுவீங்க? பிடுங்கி எடுப்பீங்கல்ல, அது மாதிரி உட்காந்து எடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா மொட்டை அடிச்சிங்கன்னா கூட மீண்டும் வந்துடும், மறுபடியும் விரிச்சிருவா, பிரச்சனை வரும்ல. அதனால ஒன்னொன்னா பிடுங்கி போட்டுட்டா 5 பேர் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறீங்க, அதையாவது பண்ணிடலாம் விடு. சரி, அப்பயாவது மகாபாரத யுத்தம் வராம இருக்குமா? அப்பயும் வரும் கிருஷ்ணா. என்ன? நான் தான் பலசாலி நான் தான் பலசாலின்னு ஒரு அண்ணா இருக்கிறார், எங்கள் அண்ணா பீமசேனர். அவரை பிடிச்சி பாதாள உலகத்துல அன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தியை கொண்டு போய் வச்ச மாதிரி கையில் ஒரு 4 சங்கிலி காலில் ஒரு 4 சங்கிலி போட்டு கீழே பாதாள உலகத்தில் இங்கு அங்கு கட்டி போட்டு அந்த பாதாள உலகத்துலேருந்து மேலே வரவே கூடாது. யார? பீமசேனர் வச்சுட்டா வேணா வர. சரி, உங்களில் ஒரு அண்ணன் அவனை பாதாள உலகத்தில் வச்சுட்டா மகாபாரத யுத்தம் வராமல் இருக்கும் கிருஷ்ணா? அப்பயும் வரும் கிருஷ்ணா. என்னடா, கர்ணனுக்கு பட்டம் கட்டினாலும் வரும்ன்ற, அர்ஜுனனை கொன்னாலும் வரும்ன்ற, திரௌபதி மூடி மொத்தமும் எடுத்துட்டாலும் வரும்ன்ற, பீமனை கொண்டு போய் பாதாள உலகத்தில் வச்சுட்டாலும் வரும்ன்ற. அதுக்கப்புறம் யாரா இருக்கா?
நேராகி கைபிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றான். நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றான். கிருஷ்ணா, அங்க இங்க நகராம உன்னை கட்டி போட்டு வச்சுட்டா மகாபாரத யுத்தமே வராது. கிருஷ்ணா, மைத்துனா, சகாதேவா, முன்னம் கூறியவை எல்லாம் நடந்தாலும் இப்போ நீ சொன்னவாறு என்னை கட்டுவேன்னு கற்றா பார்க்கலாம். அதுக்கு சகாதேவர் சொல்றார், உன்னுடைய தூய வடிவத்தை காட்டு, மாய வடிவத்தை காட்டாதே. 16,000 கால் மண்டபம், 16,000 கிருஷ்ணரும் என்ன பண்றார்? மைத்துனா சகாதேவா கற்றா பார்க்கலாம், மைத்துனா சகாதேவா கற்றா பார்க்கலாம், மைத்துனா சகாதேவா கற்றா பார்க்கலாம். 16,000 கயிறு எடுத்து கட்டி போடல. என்ன பண்ணார்? உண்மையான வடிவம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தார். பேர் சொல்லுங்க. டி.எம். கமல்ராஜ், ஜனனி அவர்கள் குடும்பத்தினர் இங்கு 501 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இல்லாமல் இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். முன்னை நீ கூறிவை எல்லாம் முடிந்தாலும் என்னை நீ கட்டுமாறு எவ்வாறு கேட்டார். 16,000 கால் மண்டபம். அந்த 16,000 கால் மண்டபத்திலையும் என்னவா இருக்கு? 16,000 கிருஷ்ணர். ஒரு தூணுக்கு ஒரு கிருஷ்ணர் இருக்கிறார். இந்த 16,000 கிருஷ்ணரும் சொல்றாரு என்னென்ன? மைத்துனா சகாதேவா என்னை கற்றா பார்க்கலாம், மைத்துனா சகாதேவா என்னை கற்றா பார்க்கலாம், மைத்துனா சகாதேவா என்னை கற்றா பார்க்கலாம். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், 16,000 கயிறு எடுத்து கட்டல. உண்மையான வடிவம் மனசுல அப்படி நினைக்கிறார். இந்த பகவான் எங்க இருக்கிறாருன்னா இதயத்துக்குள்ள போய் இருக்கார். இறைவனுடைய கருணையினாலே பகவான் சொல்றார், மைத்துனா என்னை கட்டு, மைத்துனா என்னை கட்டுன்னு சொன்னார். கட்டு கட்டுன்னு சொன்ன உடனே 16,000 கயிறு எடுத்து கட்டல. எதுல வச்சு கட்டினார்? மனத்துல இருக்கிறார். என்னது? இதெல்லாம் மாய வடிவம். தூய வடிவம் எங்கடா இருக்குன்னா இவன் இதயத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சார். யாரு? சகாதேவனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சார். அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே மலையே, அன்பு ஒன்றுக்கு இறைவன் கட்டுப்பட்டவர். இதயத்துல போய் ஒளிஞ்சிட்டா இவனால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சார். அவர் கண்ணை மூடி தியானம் பண்றார். பச்சை வண்ணா கர்வண்ணா கமலக்கண்ணா ஜனார்த்தனா கருடவாகனா ராட்சசம் அர்த்தனா காலிங்க நர்த்தனா நீ எங்கே இருக்கிறாய்? அப்படி கண்ணை மூடி பார்த்தா இதயத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிறாராம். உள்ளம் பெரும் கோவில் உன்னுடம்பு ஆலயம் வல்லர் பிரானர்க்கு வாய்கோபுரவாசல் தல்லத்தில் இந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. இறைவனுடைய கருணையினால் இங்கு சொல்லுகிற பொழுது இறைவன் உள்ளம் பெரும் கோயில். உள்ளத்துலதான் இறைவன் இருப்பாரா. நம்ம உள்ளம் தூய்மையாக வைத்துக் கொண்டால் நம் இதயத்துக்குள் வந்து இறைவன் குடியிருப்பார் என்பது ஐதீகம். நம்ம எண்ணம் செயலும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், இறைவனை நீங்க என்னதான் உளுந்து உளுந்து கும்பிட்டாலும் இறைவன் என்ன பண்ண மாட்டார்? நம்மிடத்தில் ஒட்ட மாட்டார். நிறைய பேர் உளுந்து உளுந்து சாமி கும்பிட்றோம், ஆனால் துன்பத்தை தருகிறார்னா என்ன அர்த்தம்னு யோசிச்சு பாருங்க. ஒன்று வினை பயன், இன்னொன்று என்ன தெரியுமா? நாம ரொம்ப நல்லவர்களா இல்லைன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தது. என்னுடைய வயிற்றில் பிறவா மகாலிங்கம் இந்த யூடியூப் சேனல், அவர் என்ன பண்ணார்? எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் 3 பேரும் இங்கே வந்துட்டு இருந்தோம். ஒரு சேர் வந்து அங்கே கரையாக இருந்தது. அந்த சேரில் நான் உட்கார மாட்டேன்னு அதை தள்ளி அப்படி தூக்கி வச்சுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா இன்னொரு சேரை எடுத்து நல்லதாக இருக்கிறத போட்டு உட்கார்ந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தது. அதே சேரில் இன்னொரு சேரில் தண்ணி இருந்தது. எனக்கு தூக்கி அந்த சேரை தூக்கி மேலே வச்சாங்க. இருக்கு சரி ஜில்லுன்னு ஆயிடுமேன்னு நான் அதில் உட்கார மாட்டேன்னு தண்ணி காய்ந்த சேரியில் தண்ணி இல்லாத சேரில் நான் உட்கார்ந்தேன். ஒரு சாதாரண தண்ணி இருக்கு, ஒரு சாதாரண சேரில் கரை இருக்கு. இந்த உடுத்தி கொண்ட உடை என்னவாயிடும்? கரையாகுமேன்ற ஒரு காரணத்தினால நான் உட்கார மாட்டேன்னு அந்த சேரை ஒதுக்கி வச்சேன்னா
என் மனதுக்குள் இருக்கக்கூடிய அழுக்கு என்கின்ற கரையை என் இதயத்துக்குள்ள இறைவன் உட்காருவார? நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு, எவ்வளவு தீய எண்ணங்கள் இருக்கு, எவ்வளவு தீய பழக்க வழக்கங்கள் இருக்கு, உண்டா இல்லையா? சிலர் அவரவர் உழைப்பில் முன்னேறுவார்கள். ஆனால் நம்ம பார்க்குறப்ப என்ன தோணும், நாமெல்லாம் இப்படியே இருக்கிறோமே, அவங்கெல்லாம் வளர்றாங்களே, தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம். இதான் உண்மை. அதுக்கு சொல்ல வரேன். அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண கரை இருக்கக்கூடிய சேரில் நம்மால் உட்கார முடியலைன்னா நம் மனம் முழுவதும் அழுக்கு என்கின்ற ஒரு கரை இருக்கிற பொழுது அதற்குள் எப்படி இறைவன் வந்து உட்காருவார்? எப்படி இறைவன் நமக்கு நலம் செய்வார்? நம்மெல்லாம் அல்ப மானிட பிறவிகள். அப்புறம் எப்படி இறைவன் வந்து நம்ம இதயத்துக்குள்ளே குடியிருப்பார்? இல்லை நமக்கு என்ன உதவி செய்வார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணமும் செயலும் ஒன்றாக இருக்கணும். ஒருவேளை இது இரண்டும் ஒன்றாக இருந்தும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா அது ஏதோ முன்வினை கர்மா, வேற ஒன்றும் இல்லை. அதை தீர்ப்பதற்கு இந்த பிறவி எடுத்திருக்கிறோம். அதான் விஷயம். இங்க சொல்றார் என்னென்ன, ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏன் தர்மருடைய மனசுக்குள்ள போய் இறைவன் உட்கார்ல, அர்ஜுன பெருமானுடைய மனசுக்குள்ள போய் உட்கார்ல, பீமசேனர் மனசுக்குள்ள போய் உட்கார்ல, நகலருடைய மனசுக்குள்ள போய் உட்கார்ல, ஆனா யாருடைய மனசுக்குள்ள உட்கார்ந்தார்? சகாதேவன். ஏன்? இந்த சகாதேவனே கிருஷ்ணன், கிருஷ்ணனே சகாதேவன், ரெண்டு பேருடைய எண்ணம் செயல் ஒன்னாக இருக்குமா. அதனால தான் சொன்னார் அப்படிப்பட்ட மூவரும் ஒருவனாம் மூர்த்தி. இங்க என்ன சொல்றார்? இவனே அவன், அவனே இவன். அப்பேற்பட்ட சிந்தித்து செயல்படக்கூடிய உணர்வுகளில் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் தர்மத்தின் வழியில ஒன்னா இருப்பாங்களாம். யாரு? இந்த சகாதேவரும் பகவானும். அதனால சொன்னார், முன்னம் கூறியவை என்னால் செய்ய முடியாது. ஏன்? எனக்கு மட்டும் பொண்டாட்டியா இருந்தால் அவளை உட்கார வச்சு ஒன்னொன்னா நான் பிடுங்கலாம். அவள் ஏற்கனவே எனக்கு முன்னாடி 4 பேருக்கு பொண்டாட்டி, அதுவும் செய்ய முடியாது. அர்ஜுனர் கிட்ட என்னால் போகவே முடியாது. வில்லை விளைத்து நானை பூட்டி ஒரு பானம் போட்டால் என் கதி அதோ கதி. அதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்கு. என்னது? பீமசேனர் கிட்ட போனாவே நான் எங்கள் அம்மா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் எடுத்துருவேன். என் உடம்புல இருக்கிற எல்லா எசன்ஸையும் அவர் எடுத்துருவார். அவர்கிட்டயே என்னால் போக முடியாது. அதனால் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. கர்ணனை கூட்டிட்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு வயசும் போதாது, அனுபவமும் போதாது. அதனால உன்னை கட்டுறது ஈஸின்னு சொல்லி தான் கட்டுறேன்னு சொன்னார். 16,000 கால் மண்டபத்தில் 16,000 கிருஷ்ணர் காட்சி கொடுத்தார். அப்படி காட்சி கொடுத்த 16,000 கயிறு எடுத்து கட்டி போடலை. என்ன பண்ணார்? உள்ளம் பெரும் கோயில். நாம் எல்லாம் உள்ளத்தை தூய்மையாக வச்சுட்டு இருந்தோம்னா இறைவன் நிச்சயமாக நம் இதயத்துக்குள் குடியிருப்பார். அதான் நிஜம். இங்கே இவ கட்டி போடுறதுக்கு என்ன பண்ணார்? மூச்சை நிறுத்திட்டார். கயிறு இதயத்தில் போய் உட்காந்து பகவானை கயிறு போட்டு கட்ட முடியுமா? என்ன பண்ணாரு? இந்த மூச்சை நிறுத்தினார். இப்போ சொல்றார், மைத்துனா சகாதேவா மூச்சை விடுறா, மூச்சு விட முடியல. யாருக்கு? உலகத்துக்கே 8 லட்சுமியின் நாயகன், காப்பாத்துற கடவுள், எல்லோருக்கும் மூச்சு கொடுக்கக்கூடிய கடவுள். அவரால் உள்ள போய் மாட்டிட்டு இப்போ மூச்சை வெளியே விட முடியல. ஏன்? இவர் மூச்சை நிறுத்தினார். டே அப்பா ஏதாவது வர வேணா கூட கேள்றப்பா, கொடுத்துடுற. டே மூச்சை விடுடா மைத்துனா, என்னை கட்டியது போதும், மூச்சை விடு, மூச்சை விடுன்னார். அப்பதான் இவர் மூச்சை விட்டார். அப்பா என்னையே கொஞ்ச நேரத்தில் என்னம்மா திணற அடிச்சிட்டான். யாரு? பகவான் சொல்றார். வரம் கேட்க போறார்னு தெரிஞ்சது உடனே கர்ணன் அர்ணன் என்பதை மறைச்சிட்டார். ஆண்டவனுக்கு என்ன தொழில்? மறைத்தல் என்கின்ற ஒரு தொழில் செய்கிறார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்ணன் அண்ணன் என்பதை உணர்த்தினார். ஏன் உணர்த்தினார்? இவன் மனசுக்குள்ள கர்ணன் அண்ணன் என்பதை உணர்த்தினார். இவன் பட்டாபிஷேகம் செய்யலாமா இல்லை அவனை சண்டை போட்டு கொள்ளலாமா அப்படின்னு சொல்றானான்னு பார்க்கலான்றதுக்காக அவன் பாராள கர்ணன்னு சொல்லிட்டான். எடுத்ததுமே அதை தான் சொன்னான். அதனால பார்த்தா இவன் 6 பேரையும் காப்பாற்றி கொடு கிருஷ்ணான்னு கேட்டான்னா என்ன பண்றது? ஏன்னா குந்தியம்மையாருக்கு பிறந்தவன்றதை காட்டி கொடுத்துட்டார். இவர் தான் காட்டினவரே. இப்போ 6 பேரையும் காப்பாத்தி கொடு கிருஷ்ணான்னு கேட்டா என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால பார்த்தார், கர்ணன் அண்ணன் என்பதை மறைச்சுட்டார். மறைச்சு அடுத்த வினாடி பார்த்தார், நின்னுடைய பார்வையால் எங்கள் 5 பேரையும் காப்பாத்தி கொடு கிருஷ்ணான்னார். அப்பா காப்பாத்தி கொடுக்கிறேன், எக்காரணத்தை கொண்டோம் இங்கு நடந்தத நீ யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு வரம் கொடு. ஏன் கிருஷ்ணர் இப்படி ஒரு வார்த்தை கேட்டார்? இதுவரைக்கும் யாருக்கிட்டையும் பகவான் வரம் வாங்கிக்கிறாரா? இல்லை. ஆனால் இங்கே சகாதேவன் கிட்ட வாங்குறார். ஏன் வாங்குறார்? இவங்க பாட்டுக்கு
கிருஷ்ணன் தான் நம்மளை காப்பாற்ற போகிறானே, கடவுள் தான் நம்மளை காப்பாற்ற போகிறானே, நாம் எதுக்கு சண்டை போடணும்னு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா மகாபாரத யுத்தத்தில் யார் சண்டை போடுவா இல்லையா? அதனால் இங்கே என்ன சொல்லிட்டாரா, இங்கே நடந்ததை யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணிட்டார். அன்பால் இன்றன்னை அறிந்தே பினிதமைந்தே என்பால் தன்னை இனி விடுக என்றுரைப்ப வன் மகாபாரத போரில் வந்தடைந்தோமை வரையோ நின் பார்வையால் காக்க வேண்டும் நெடுமாலியே என்றான். இறைவனுடைய கருணையினாலே இங்கு சொல்லுகிற பொழுது நின் பார்வையால் காப்பாற்றணும்னு சொன்னவர், இவரும் ஒரு வரம் கொடுத்தார், வாங்கிட்டார். இப்போ சகாதேவர் சொல்றார், எங்க தர்மண்ணா கிட்ட மட்டும் நான் அவர் கட்சின்னு சொல்லிடுங்க. கிருஷ்ணா, சகாதேவன் என்ன, அவன் யார் பக்கம், சமாதானமா சண்டையா? தர்மர் கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லையப்பா, நான் சமாதானம் என்று சொல்லிவிடுகிறேன். ஏன் சொன்னார்? எங்கள் அண்ணாவை 3 பேர் ஏற்கனவே எதிர்த்துட்டாங்க, நானும் எதிர்த்து விட்டேன் என்றால் தருமர் உடைஞ்சு போவார். அது மட்டும் இல்லை, தருமரை இன்னைய வரைக்கும் நான் எதிர்த்ததில்லை, இனிமேலும் எதிர்க்க மாட்டேன். ஆனால் நீங்கள் மகாபாரத யுத்தத்திற்கு கங்கணம் கட்டி வந்திருப்பது எனக்கு தெரியும். அதனால தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்ல வேண்டும். அந்த தர்மம் வெல்லுவதற்காக நான் பேருக்கு என்னவா இருக்கேன், அந்த கட்சியில் இருக்கேன், ஆனால் சண்டைக்கு உங்கள் கட்சியில் இருக்கேன். அவனா என்ன அர்த்தம்? 4 ஓட்டு பகவானுக்கு தான், ஆனால் தர்மர் பக்கம் பொய்யான ஒரு ஓட்டை இவர்கிட்ட சொல்றாங்க. அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பாஞ்சாலி அம்மையார்கிட்ட வந்தார். வந்த உடனே கேட்டார், அம்மா திரௌபதி சொல்லுங்க அண்ணா, தூது போற விஷயத்துல உன் கருத்து என்ன? தூது போற விஷயத்துல உன் கருத்து என்ன? அப்பதான் அந்த அம்மா சொல்றான், மை குழலாய் கேளாய் மறுவாய் உடல் புலத்து. மை குளராய் கேளாய் மறுவார் உடற்புலத்து புக்கு உழல் ஆகும் கொழுவாம்போர்வால் அபிமனுக்கே தொக்குழலும் வெங்கோல்மை தொல்வேந்தர் தங்குலமோ இக்குழமும் சோர முடியாது இரான் என்றான். இறைவனுடைய கருணையினால் அந்த அம்மா அழுத சொல்ற, என்ன சொல்ற, பட்டப்பகல நட்ட நடு சபையிலே 13,60,000 அரசர்கள் இருக்கின்ற பொழுது என்னை ஒருத்தன் துயில் உரிய சொல்லுகிறான், ஒருத்தன் உரிகிறான். அப்பொழுது இவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒன்றும் செய்யல. ஏண்டா அந்த அம்மையாரை அப்படி செய்கிறாய் என்று ஒருவரும் கேட்கல. 5 பேர் இருந்தார்கள், 5 கணவன்மார்களும் கேட்கல. ஒரு சாதாரண தெருவில் இருக்கக்கூடியவர் கூட தன் மனைவியை யாராவது ஏறெடுத்து பார்த்தா கோபம் வருமா? தன் கட்டிய மனைவியை வேறொருத்தர் ஏறெடுத்து பார்த்தா கோபம் வருமா வராதா? கோபம் வரும். ஆனா தொட்டு சேலையை பிடிச்சு இழுக்கிற பொழுது கோபப்படாம இருந்தாங்க. ஆனா இப்போ ஒருவர் என்னன்னா, இந்த கூந்தலை முடிப்பதற்கு வழி தேடாம சமாதானமாக நாடு கேட்கிறார். அப்ப நான் எப்பதான் கூந்தலை முடிவது எப்போ, அதுல பூச்சூடுவது எப்போ, அதுல எண்ணெய் வைப்பது எப்போ? ஆனா இன்னொன்று, 5 கணவன்மார்கள் உயிருடன் இருக்கின்ற பொழுதே நான் என்ன கோலத்தில் இருக்கேன்? தலைவிரி கோலத்தில் இருக்கேன். அந்த தலைவிரி கோலத்துக்கு என்ன அர்த்தம்? கணவன் இல்லாத பெண்கள் தான் தலைவிரி கோலமாக இருக்க வேண்டும். நான் கணவன் இல்லாத பெண்ணாக தலைவிரி கோலத்தோடு இருக்கின்றேன். இதை பார்க்கின்ற பொழுதாவது என் கூந்தலை முடிக்கிறதுக்கு வழி தேடணும் அல்லவா? ஆனால் அவர் வழி தேடாம இப்பயும் சமாதானமாக போ என்று சொல்லுகிறார். உடனே அந்த அம்மா அழுத உடனே பகவான் பார்த்தார், அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் முடிக்கலன்னாலும் உன் மகன் அபிமன்யு முடிந்திரான். 2 அர்த்தம், இங்கேயும் டபுள் அர்த்தம் வச்சுக்கிறார். நான் முடிப்பேன், நான் முடிக்கின்ற பொழுது அபிமன்யு முடிந்திரான், அவன் இருக்க மாட்டான், இறந்துருவான்றதை சொல்லாம சொன்னார். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருவேளை நான் முடிக்கலன்னா அபிமன்யு முடித்து வைப்பான் என்பது பொருள். நான் உயிரோட இருந்தா அவன் இருக்க மாட்டான், அவன் உயிரோட இருந்தா
நான் இருக்க மாட்டேன். இதான் அர்த்தம். டபுள் டபுள் அர்த்தத்தை இந்த இடத்துல வச்சிருப்பார். நான் முடிந்திரான், யாரு? அபிமன்யு முடிந்திரான் அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி அங்கிருந்து நேரா அசினாபுரி என்று சொல்லக்கூடியதற்கு புறப்படுகிறார்கள். அந்த அசினாபுரி என்று சொல்ல புறப்பட்ட பொழுது அங்க அன்று தூது கொண்டு இலங்கை தீ விளைத்தவர் ஐவருக்கு இன்று தூது வந்து எயிற்புறத்து இருத்தனர் என்ன துன்று தூது வண்டினம் முரல் தொடையாள் சென்று தூதுவர் இயம்பி சேவடி வணங்கினர். அன்று தூது வந்தவர், அன்னைக்கு இலங்கைக்கு யார் அமிச்சா தூது? அனும பெருமான். அன்று தூது கொண்டு இலங்கை தீ விளைத்தவர் ஐவருக்கு இன்று தூது வந்து அவரே வரார், ராமபெருமான். அன்னைக்கு ஆஞ்சநேய சுவாமிகளை தூது அனுப்பி வச்சார். இன்னைக்கு அவரே என்ன பண்றாரு? தூதா வரார். அப்பன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இங்க ஏற்கனவே தூது அனுப்பி அங்க இலங்கைக்கு வச்சார் தீய, இங்க நெருப்பு வைக்கிறதுக்கு தான் வராரு. எங்க வராரு? நெருப்பு வைக்கிறதுக்கு தான் வரார் என்று சொல்லிட்டு சொன்ன உடனே துரியோதனன் சொன்னான், ஆ அந்த இடையன் மடையன் திருட்டு கிருஷ்ணன் வரானா, நகரத்தை அலங்காரம் செய்யுங்கள். எது? மாவிலை தோரணம் கட்டுங்க, எங்க பார்த்தாலும் வாழை மரம் கட்டுங்க, சாணம் தெளிக்க. சாணம் இப்பதான் சாணம், அப்பெல்லாம் கஸ்தூரி கோரோஜனம் சந்தனம் தெளித்து கஸ்தூரி கோரோஜனத்தினால கோலம் போடுவாங்க எல்லாம். அப்போ மாணிக்க மணி விளக்கெரியுமா. என்ன மணி? மாணிக்க மணி விளக்கெரியுமா. அப்படி அலங்காரம் செய்ய சொல்லியாச்சு. துரியோதன அலங்காரம் பண்ணிட்டான். இந்த சாணாவை தள்ளினா கூனி, கூணாவை தள்ளினா சனி. ராமாயண காலத்து கூனியும் நவகிரகத்து சனியும் ஒன்னா ஆகனவன் சகுனி. அவன் வந்தான். மருமகனே, என்ன நம்ம ஊரில் ஏதாவது விசேஷமா? ஏதாவது திருவிழா கிருவிழா நடக்குதா? இல்லை யாருக்காவது பிறந்த நாளா? இல்லை யாராவது ஆமாம் போயிட்டாங்களா? போனால் இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ண மாட்டோமே. மாமா உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதே. அந்த இடையன் மடையன் திருட்டு கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காக நம்ம நாட்டுக்கு தூது வரானா, அவன் வர்றதுக்காக வரவேற்பு கொடுக்குறேன் மாமா. நாசமா போச்சு. உங்ககிட்ட இருக்கிற நாட்டையும் நகரத்தையும் பொண்ணையும் பொருளையும் புடுங்கி தர்மங்கிட்ட கொடுக்கறதுக்கு அவன் வரான், அவனுக்கு நீ வரவேற்பு கொடுக்கிறாய். உனக்கு விளங்குதா விளங்கலையா? மாமா என்னதான் மாமா சொல்றீங்க? உங்ககிட்ட இருக்கிற நாட்டை எதிரிகிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு வரான், அவனுக்கு நீ வரவேற்பு கொடுக்கிறாயா? அப்போ அப்படி கொடுக்க கூடாதா? அப்படி எவனும் கொடுக்க மாட்டான். யார் அங்கே? எல்லா வாழை மரத்தையும் வெட்டு, கஸ்தூரி கோரோஜன சந்தனத்தினால போட்டு வச்சுக்கிற கோலத்தெல்லாம் ஆச்சிரி ஊற்றி கழுவு. அது மட்டும் இல்லை, யாராவது அந்த இடையன் மடையன் திருட்டு கிருஷ்ணன் வருகின்ற பொழுது எதிர்கொண்டு அழைத்தார்கள், ஆனால் அவர்கள் ஊர் நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன். என்ன சொல்லிட்டான்? ஊரையே வச்சு கொளுத்திடுவேன்ட்டான். யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எங்க ஒருத்தரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, எதிர்த்து போய் கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் முதல்ல புறப்படுறார் பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார். எத்தனை கிலோமீட்டரு? 2 யோசனை தொலைவு, 28 கிலோமீட்டர் தொலைவு போறாங்க பகவானை போய் எதிர்கொண்டு அழைப்பதற்கு. இரவு செண்பக தோட்டத்தில் போய் பகவான் தங்குறார். செண்பக தோட்டம் என்பது செண்பகப்பூ பார்த்துக்கிறீங்களா எல்லாரும்? அந்த செண்பகப்பூ என்ன பண்ணுமா, மலர்ந்திருக்கும். அதில் இருக்கக்கூடிய தேனை வந்து வண்டுக்கள் எடுக்கிறதுக்கு உள்ளே போய் வண்டு உட்கார்ந்த உடனே அது மூடிக்கும். அந்த வண்டு வெளியில் வர முடியாமே அந்த தேனி என்று சொல்லக்கூடிய வண்டு அது உள்ளறையே இறந்து போயிடும். இப்போ பகவான் போய் இரவு போய் செண்பக தோட்டத்தில் தங்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இந்த துரியோதனை நான் போய் இன்னும் கேட்டாலாம் அவன் கொடுக்க மாட்டான். இந்த செண்பகப்பூ எப்படி வண்டுக்களுக்கு தேனை தராதோ அதுபோல துரியோதனன் நானே போய் கேட்டாலும் என்ன கொடுக்க மாட்டான்? நாடு கொடுக்க மாட்டான்னு சொல்லாம சொன்னதுக்காக தான் அந்த செண்பக தோட்டத்தில் போய் இரவு தங்கினார்.
காலையில எழுந்த உடனே புறப்பட்டார். புறப்பட்ட அடுத்த வினாடி 28 கிலோமீட்டர் தொலைவு. முதல்ல பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அவர்களுக்கு பின்னாடி விதுரர், அனைவரும் புறப்பட்டு வந்தாங்க. இந்த 4 பேரை தவிர. எந்த 4 பேரு? துரியோதன, துச்சாதன, சகுனி, கர்ணன். 4 பேர் மட்டும் வரல. மற்ற எல்லாரும் வந்தாங்க. 28 கிலோமீட்டர் தொலைவு வந்தாங்க. எவ்வளவு பேர் வந்தாங்க? 6 லட்சம் அரசர்கள் வந்தாங்க. யாரை எதிர்கொண்டு அழைப்பதற்கு? பகவானை பூரண கும்ப மரியாதை கொடுத்து அழைச்சிட்டு போறதுக்கு 6 லட்சம் பேர் வந்தாங்க. அவ்வளவு பேரையும் பகவான் கையெடுத்து கும்பிட்டு என்ன சொன்னார்? வணக்கம் 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 வணக்கம்னு பகவான் கைய கீழே போடவே. 6 லட்சம் பேருக்கு வணக்கம் சொல்லணும்னா பார்த்துங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்னு. அவ்வளவு பேருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அந்த அசினாபுரியினுடைய உள்ள அரண்மனையினுடைய அவருடைய தெருவில் நுழையிறார். இது யார் வீடு, இது யார் வீடு, இது யார் வீடு, இது யார் வீடு? யார் கேட்டா? பகவான் கேட்குறார். எல்லாரும் சொன்னாங்க இது என் வீடு, என் வீடு, என் வீடு, என் வீடு. நாங்கள் விதுரர் மட்டும் சொன்னார் இது தங்கள் வீடு, தங்க வீடு. வந்திரே வந்திரே மருங்கிலாம் மன்னவர் வணங்க பைந்துழாய் முடி பரமனோ கண்மலர் பரப்பி அந்த மாநகர் புகுந்த பின் அரசனில் புகாமல் புந்தி கோரருள் விதுரன் வாழ் பலமனை புகுந்தார். வந்து வந்திரு மருங்கிலும் மன்னவர் வணங்க பைந்துழாய் முடி பரமனும் கண்மலர் பரப்பி அந்த மாநகர் புகுந்த பின் அரசனில் புகாமல் புந்தி கூர் அருள் விதுரன் வாழ் மனை புகுந்தான். நாமெல்லாம் என்ன புகுந்ததுன்னு சொல்லுவோம்? ஆமை புகுந்தது. அதுக்கு அடுத்து அமீனா புகுந்தது. இதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய சர்ச்சை வந்தது. எதுக்கு? இது யூடியூப்ல கதை ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே வேற ஒரு இடத்துல நிகழ்ச்சி பண்ணது. அதுக்கு ஒருத்தர் ஆட்சேபனை, எப்படி ஆமை புகுந்ததை நீங்க தப்பா சொல்லலாம்? ஆமை புகுந்தா ஏன் விளங்காதுன்னு சொல்றீங்க? ஆமை புகுந்த வீட்டில் நீங்க எல்லாம் குடியிருப்பீங்களா? என்ன பண்ணுவாங்க? கல்லு முள்ளு வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட 48 நாள் கல்லையும் முள்ளையும் வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டை சுண்ணாம்படிச்சு எல்லாம் பண்ணி ஒரு யாகம் வளர்த்து அதற்கு பிறகுதான் அந்த வீட்டுக்குள்ள குடி போவாங்க. அந்த வீட்டை யார் வாங்கினாலும் சரி, அந்த வீட்டுக்குள்ள யார் குடியிருந்தாலும் நாம என்ன ஆகும்? நம்ம வீடு வளர்ச்சி அடையாதுன்னு சொல்லுவாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் அமினா பூந்த வீடு, ஆம பூந்த வீடு விளங்கியதாக சரித்திரம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதை சொன்னா ஒருத்தர் சர்ச்சை பண்றார், ஆமைக்கு சப்போர்ட் பண்ணிட்டார். அவர் எவ்வளவு சண்டை போட்டாருன்றீங்க, 1 மணி நேரம் சண்டை போன்லயே. அதுக்கு சொல்றேன். அதனால இங்கே புகுந்தான் என்று சொல்றார். அப்பனா என்ன அர்த்தம்? திருவருள் புரிந்தார் என்று சொல்லல. புகுந்தான்னா என்ன அர்த்தம்? ஒரே கல்லில் அடிக்க போறாரு. எத்தனை மாங்காய் அடிக்க போறாருன்னு இப்பதான் லிஸ்ட் ஒன்னொன்னா வரும். உள்ள போனார். போன அடுத்த வினாடி பார்த்தார், யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் விதுரர் வீட்டுக்கு கிடைச்சிருக்குன்னா சும்மா இருப்பாரா விதுரரு? என்ன பண்ணார்? உள்ளினான் உணர்ந்து உள்ளம் உருகினான், எழுந்து துள்ளினான், விழுந்து இணையடி சூடினான், துயரை தள்ளினான். உள்ளினான் உணர்ந்து உள்ளமும் உருகினான், எழுந்து தள்ளினான், விழுந்து இணையடி குடினான், துயரை தள்ளிவான் மலர்த்தடக்கையால் தத்துவமுறை அள்ளினான் மனம் கண்கனால் அருந்தினான் அலியோன் ஆகான். இறைவனுடைய கருணையினால் யார் சொல்றா? இப்போ அந்த இடத்துல பார்க்கிற பொழுது சொல்றார், உள்ளினான் உயர்ந்து, அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளம் உருகினான், தத்துவ அமுதை அள்ளினான். அவ்வளவு பெரிய அமுது என்று சொல்லக்கூடியதை தத்துவ அமுதை அள்ளினார். அது மட்டும் இல்லை, என்னது? துயர் என்று சொல்லக்கூடியதை தள்ளினார். மலர் தடக்கையால் தத்துவ அமுதை அள்ளினார், கண்களால் அருந்தி அப்படியே பகவானை பார்த்தார். பச்சை வண்ணா கார்வண்ணா கமலக்கண்ணா ஜனார்த்தனா கருடவாகனா ராட்சசமர்த்தனா காலிங்க நர்த்தனா. இந்த திருவடி என்று சொல்லக்கூடியது என்னுடைய இல்லத்தில் படுவதற்கு நான் என்ன புண்ணியம் செய்தேனோ? எந்த திருவடி வைகுண்டத்தில் ஸ்ரீதேவி பூதேவியால் வருட பெற்றதோ,
எந்த திருவடி கோசலையின் மணி வயிற்றில் ஒளிந்து இருந்ததோ, எந்த திருவடி தசரதனின் மார்பில் தவழ்ந்ததோ, எந்த திருவடி விஸ்வாமுத்திரர் பின் சென்றதோ, எந்த திருவடி அகலிகையின் சாபத்தை தீர்த்ததோ, எந்த திருவடி விஸ்வாமுத்திரர் வேள்வியை காத்ததோ, எந்த திருவடி மிதிலையில் நடந்து சென்றதோ, எந்த திருவடி மான் பின்னால் தொடர்ந்து சென்றதோ, எந்த திருவடி சீதையை பிரிந்து வனமெல்லாம் திரிந்ததோ, எந்த திருவடி விராதரனை சொர்க்கத்திற்கு அனுப்பியதோ, எந்த திருவடி சிசுபாலனை வைகுண்டம் அடைய செய்ததோ, எந்த திருவடி இரண்யனுக்கு சொர்க்கத்தை கொடுத்ததோ, எந்த திருவடி சபரியின் குடிலை நாடி சென்றதோ, எந்த திருவடி குகன் என்கின்ற ஓடக்காரனை தம்பி என்று சொன்னதோ, எந்த திருவடி வாலிக்கு மோட்சம் தந்ததோ, எந்த திருவடி சேதுவில் நடந்து சென்றதோ, எந்த திருவடி ராவண வதம் நடத்தி திரும்பியதோ, எந்த திருவடி மகாபலியை பாதாள உலகத்திற்கு அனுப்பியதோ, எந்த திருவடி ஓங்கி உலகளந்ததோ, எந்த திருவடி யசோதைக்கு தன் வாயில் உலகத்தை காட்டியதோ, எந்த திருவடி தேவகியின் வயிற்றில் ஒளித்து இருந்ததோ, எந்த திருவடி வசுதேவரின் தலை மீது வீற்று இருந்ததோ, எந்த திருவடி யசோதையின் இடுப்பில் தவழ்ந்ததோ, எந்த திருவடி பூதனையின் உடைய விசப்பாலை அருந்தியதோ, எந்த திருவடி ஆயர்பாடியில் வெண்ணெய் திருடியதோ, எந்த திருவடி ஆயர்பாடியில் ஓடி விளையாடியதோ, எந்த திருவடி ததிபாண்டவருக்கு மோட்சத்தை கொடுத்ததோ, எந்த திருவடி பிருந்தாவனத்தில் விளையாடியதோ, எந்த திருவடி காட்டிற்கு சென்று மாடு மேய்த்ததோ, எந்த திருவடி பாம்பின் மீது நர்த்தனமாடியதோ, எந்த திருவடி கோவர்த்தன மலையை குடையாக பிடித்ததோ, எந்த திருவடி சகடாசுரனுக்கு மோட்சத்தை அளித்ததோ, எந்த திருவடி வட்சாசுரனுக்கு சொர்க்கத்தை கொடுத்ததோ, எந்த திருவடி கம்சனை வதம் செய்ததோ, எந்த திருவடி கஜேந்திரம் என்கின்ற யானைக்கு மோட்சத்தை தந்ததோ, எந்த திருவடி பாஞ்சாலைக்கு சேலையை தந்ததோ, எந்த திருவடி பாண்டவர் அழைத்த நேரத்திற்கெல்லாம் சென்றதோ, எந்த திருவடி விபூஷ்ணால்வாருக்கு பட்டத்தை கொடுத்ததோ, எந்த திருவடி சுக்கிரியனை தேடி சென்றதோ, எந்த திருவடி கோபியர்களை கொஞ்சி விளையாடியதோ, எந்த திருவடி கோபியர்களின் சேலையை திருடியதோ, எந்த திருவடி அண்ணாமலையாரனுடைய திருவடியை தேடி சென்றதோ, எந்த திருவடி நந்தகோபனின் மார்பில் விளையாடியதோ, எந்த திருவடி இந்திரனின் கர்வம் தீர்த்ததோ, எந்த திருவடி சர்வேஸ்வரனின் துயரை தீர்த்ததோ, எந்த திருவடி ஆள் இலையில் பள்ளி கொண்டதோ, எந்த திருவடி பிரம்மாவின் கர்வம் தீர்த்ததோ, எந்த திருவடி குசேலனின் வறுமை தீர்த்ததோ, எந்த திருவடி குரு சாந்திவினி முனிவரின் துயரத்தை தீர்த்ததோ, எந்த திருவடி சகாதேவன் இதயத்தில் கட்டுண்டதோ. அது இருக்கு ஒரு 100. இந்த நேரத்துக்கு ஒரு 51வது இந்த இடத்துல சொல்லணும் என்பதனாலே ஒரு 51 திருவடியை இந்த இடத்துல நினைவு கூர்ந்திருக்கிறோம். இப்படி நினைவு கூர்ந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கதை கண்ணு முன்னாடி இப்படி வந்துட்டு போகுமா. பகவானுடைய அந்த திருவடியை அந்த நேரத்தில் சிந்திக்கிறாராம். யார் சிந்திக்கிறார்? விருதாழ்வார் சிந்திக்கிறார். இவ்வளவு திருவிளையாடலை செய்த திருவடி என் இல்லத்துக்கு வந்ததுன்னா நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கணும், எவ்வளவு பாக்கியவானா இருக்கணும்னு சொல்லி ஆடினார், ஓடினார், துள்ளினார், மலர்களை பறித்து காலில் விழுந்து சூடினார். அப்படி சூடி முடிச்ச அடுத்த வினாடி பார்க்கிறார், முன்னமே துயின்றருளிய முதுமயோததியோ, முன்னமே துயின்றி அருளிய முதுமயோததியோ, பன்னகாதி பாயலோ பச்சையாலிலையோ, கொல்ல நாள் வகை கருதியோ கருது நீ எய்தற்கு என்ன மாதவம் செய்தது இந்த சிறுகுடில் என்றான். என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் சொல்லி முடிச்சு ஒரே ஒருத்தருக்கு விருந்து கொடுப்பதற்கு 6 லட்சம் சமையல்காரரை வச்சார். எவ்வளவு? 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேர். மும்மை ஆகிய புவனங்கள் முழுதும் அருந்தும் எம்மை ஆளுடை நாயகன், மும்மை ஆகிய புவனங்கள் முழுதையும் அருந்தோம் எம்மை ஆளுடைய நாயகன் விருந்தினுக்கு இசைந்தான். அம்பயந்தனன் 100,000 மடையர் தம்மை நோக்கினன் அவர்களும் விரிவுடன் சமைத்தார். 600 1000 6 லட்சம் பேரா சமையல்கார். அப்படி என்னதான் சமைச்சிருப்பாங்க?
இந்த பகவானே விருந்துக்கு வந்தாரேன்னு இதுவரைக்கும் இவர் தாசி மகன் யாரு, விதுரர். அதனால யாரும் அவர் வீட்டுக்கு என்ன வரல, விருந்துக்கு வரல, சாப்பாட்டுக்கு வரல. அப்படி வராத காரணத்தினால இப்ப என்ன பண்ணாங்க, அவர் வீட்டுக்கு விருந்துக்கு வந்துட்டதுனால இப்ப என்ன செய்யறாராம், ஆடினார், ஓடினார், பாடினார், துள்ளினார். எல்லாரும் விருந்துக்கு, பகவானே வந்துட்டார், நாம என்னையா ஜாதியை பார்த்துட்டு, என்னையா மதத்தை பார்த்துட்டு, வாங்க எல்லாரும் போலான்னு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. அப்படி சாப்பிட்றதுக்கு போனதுன்னா அது மட்டும் இல்லை, பகவானோட உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கடவுள் கூட உட்காந்து நம்மெல்லாம் சாப்பிட்றதா இருந்தா சந்தோஷப்படுவோம். சந்தோஷம் மட்டுமா படுவோம், இந்த ஜென்மம் எடுத்தது இன்றே முடிஞ்சு போனாலும் போட்டும், அப்படிதானே சொல்லுவோம். இன்றே முடிஞ்சாலும் பரவாயில்ல, பகவானோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா? அதுவும் பகவான் சாப்பிட்றத பார்க்குற பாக்கியம் கிடைக்குமா? இல்லையே. அதனால என்ன பண்ணாங்க, எல்லாரும் விருந்துக்கு வந்தாங்க. 6 லட்சம் சமையல்காரர்களை வைத்து உணவு தயார் செய்தார். உலகத்தில் எத்தனை வகையான உணவுகள் இருக்குமோ அவ்வளவும் சமைத்தார். சமைச்சு முடிச்சு இப்போ என்ன பண்றாரா, அந்த படையல் போடுறார். தலவாழை இலை, டேராடோன் பாஸ்மதி அரிசி, யாழ்ப்பாணத்து முருங்கக்காய் சாம்பார், அப்ப உருக்குன நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ எல்லாம் வச்சார். வச்சு முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தார், பாயாசம், மதுரை பாயாசம் வர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. இப்போ மதுரை பாயாசம், அந்த மதுரை பாயாசத்துக்கு ஒரு சின்னதாக கொடுக்குறேன். உலகத்தில் எத்தனை வகையான பழங்கள் இருக்குமோ அதை மரத்திலேயே பழுக்க விட்டு அதை பறித்து, எப்போ பகவான் வருவாரேன்றதுக்காக பறித்து அதை பன்னீர் விட்டு கழுவி தனித்தனியாக சாறு பிடிந்து, தனித்தனியாக சாறு பிடிந்து, அதுக்கப்புறம் காராம்பசு பால் இருக்குல்ல, காராம்பசுன்னா பார்த்துக்கிறீங்களா? காராம்பசு பார்த்தது இல்லையா? பார்த்துருப்பீங்க, அதுதான்னு தெரியாது. கருப்பாகிற பசுக்கு காராம்பசுன்னு பேரு. நாட்டு பசு தான் சுத்தமா கருப்பா இருக்கும், செவிலியா வெள்ளையெல்லாம் இருக்காது, சுத்தமான கருப்பு, ஒரு துளி கூட அதுல வெள்ளை இருக்காது. அதான் காராம்பசு. அதுக்கு பேரு காராம்பசுன்னு பேரு. கருப்பா இருக்கிற பசுக்கு காராம்பசு. ஆனா அது பால் என்னவா கறக்கும், வெள்ளை வெளியேன்னு கறக்கும். என்ன கறக்கும்? தும்பப்பூ மாதிரி கறக்கும் இல்லையா? அந்த காராம்பசு பாலை 10 படி பாலை 4 படியா சுண்ட காய்ச்சணும். அதில் டைமண்ட் கற்கண்டு, கொம்பு தேன் போட்டு, பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் நல்ல அப்போ உருக்குன நெய்யில் வறுத்து போட்டு அதே தலவாழை இலையில ஊத்துற பொழுது இந்த பழத்தினுடைய சாறு ஒரு கரண்டி, அந்த பால் ஒரு கரண்டி அப்படி ஊத்துனா அது வளவளா வளவளா வளவளான்னு அந்த தலவாழை இலையில வலிக்கினே போகுமா. அதை ஒரு கையில சாப்பிட்டார், பத்தலை, வழியின் போயினே இருக்குது. 2 கை, ஒரு கை சேர்த்து ஒரு கை சாப்பிட்டார், அப்பயும் பத்தலை. கடைசியா பார்த்தார், 2 கை சேர்த்தது 2 கை சாப்பிடுது. 2 கை சேர்த்தது 2 கை சாப்பிடுது. சோழிங்கநல்லூர் ஆர் பாலகிருஷ்ணன், பி அமுதா, பி ரக்ஷிதா, பி ரஞ்சித் வேலன் இங்கே 201 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாமல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம். கிருஷ்ணார்ப்பணம். மதுரை பாயாசம், அப்பேற்பட்ட என்ன பாயாசம்? மதுரை பாயாசம். அதுக்கு பேர் என்னது? மதுரமா இருக்குமா. மாம்பழத்தில் ஒரு பாயாசம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மாதுளம்பழத்தில் ஒரு பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழத்தில் ஒன்று டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பிளில் ஒன்று இருக்கும், ஆரஞ்சில் ஒன்று இருக்கும், திராட்சையில் ஒன்று இருக்கும். ஒவ்வொன்றும் அந்த பாலோட இதனுடைய எதை சேர்ப்பாங்க, பழரசத்தை முதல்ல சேர்த்துட்டோன்னா திரிஞ்சு போயிடும். அதனால் எப்போ சேர்ப்பாங்க? சாப்பிடும் பொழுது அப்படி மிக்ஸ் பண்ணி அந்த வாழை இலையில ஊற்றுவார். அது வடவடா வடவடான்னு அப்படி போகுமா. அது அப்படியே மதுரை பாயாசத்தை எடுத்து ஒரு கையில் சாப்பிட்டார். சாப்பிட்டவருக்கு டேஸ்ட் ரொம்ப கூடுதலாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு பாயாசமும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்டாக இருக்கு. அதனால இவர் ஊற்றி கொண்டே இருக்கிறார், இவர் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு கையை சேர்த்து பார்த்தார், அது போயிட்டே இருக்குது. ஐயோ பாயாசம் இவ்வளோ டேஸ்டாக இருக்கே, கீழே வேஸ்டாக போகக்கூடாதான்னு 2 கை சேர்த்தார். 2 கையில சாப்பிட்டார். என்ன பண்ணார்? கடைசியில் பார்த்தார் 4 கை சேர்த்தார். 4 கையும் சாப்பிடுது மாற்றி. நமக்கெல்லாம் 2 கை தான்.
பகவானுக்கு 4 கை வந்தது, 2 கை எக்ஸ்ட்ரா வந்துருச்சான். எப்போ? இந்த மதுரை பாயாசம் உண்ணுகிற பொழுது. இந்த காட்சியை பார்த்தவர் வேற யாரும் இல்லை, விதிராழ்வார் மட்டுக்கும் தான் இந்த காட்சி கிடைச்சது. இப்போ இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார். இந்த காட்சியை பார்த்தவர் மனைவியை பார்க்கிறார். மனைவி பேர் வைதேகின்னு பேரு, ரொம்ப நல்ல குணம் உடையவ. அவளை பார்த்த உடனே சொல்றார், அம்மா கடைசியா பழம் தர வேண்டாமா? இந்த ஏற்கனவே எல்லாம் சாப்பிட்டாங்க பாரு, பழம் மொத்தம் போயிடுச்சு. எது? வாழைப்பழம். கடைசியா பழம் கிடைக்கல, தோல் பச்சையா இருக்குது, உள்ள பழம் பழுக்கலை. அப்பெல்லாம் மஞ்சள் பழம் மட்டும்தான், பச்சை பழம் கிடையாது. இப்போ தோல் பச்சையா இருக்கு, உள்ள பழம் படுத்திருக்காதுன்னு இந்த அம்மா நினைச்சு பார்க்குறா. இறைவா, எங்க வீட்டுக்கார் வேற பழம் கேட்டாரே, ஆனா இங்க தோல் பச்சையாவே இருக்கே, பழம் படுத்திருக்கா இல்லையான்னு தெரியலையே, நான் என்ன செய்வேன்? ஐயோ இறைவா, உன்மேல நான் வச்சிருக்கிற பாசம் என் கணவரை தவிர வேறு யாரையும் சிந்தையால் தீண்டாத பதிவிரதையாக. இந்த பெண் தாசி பெண். என் கணவரை தவிர சிந்தையாலும் வேறு எவரையும் தீண்டாத மகா பதிவிரதையாக இருப்பேனே, ஆனால் உன்மேல நான் வைத்திருக்கக்கூடிய அன்பு நிஜமாக இருக்குமே, ஆனால் இறைவா இந்த தோல் பச்சையா இருக்கணும், பழம் பழுத்திருக்கணும்னா. மனசுக்குள்ள பயம்தான். இதை சொல்லிட்டா, எடுத்துட்டு போய் கணவர்கிட்ட கொடுக்குறா. அந்த அம்மா கொடுத்த உடனே கை உதிர்னே கொடுத்தா. என்னன்னார்? ஒன்றும் இல்லை சுவாமின்னா. என்ன சொன்னா? ஒன்றும் இல்லைன்னா. இப்போ அந்த பழம், இந்த தோல் என்று சொல்லக்கூடியதை உரிக்கிறார். யாரு? விதுரர். உரிச்சிட்டு இவர் என்ன பண்ணார்? பழத்தை கீழே போட்டாரு, தோலை கொடுக்குறார். யாருக்கு? பகவானுக்கு. பகவானும் இந்த மதுரை பாயாசத்தில் ஏற்கனவே மனம் மயங்கி இருந்ததா, இவருக்கு 4 கை சாப்பிட்டதில் மனம் மயங்கி இருந்ததா, 2 பேருக்குமே விவரம் புரியலையா? அவரும் தோலை வாங்கி, ஆஹா என்ன அருமையா இருக்கு பழம்னார். இறைவனுடைய கருணையினாலே பகவானாக இருக்கக்கூடியவர் 4 கரம் என்று சொல்லக்கூடியதை உண்ட காட்சியை விதிராழ்வார் பார்த்தார். இது விதிராழ்வார் அவர் செய்த புண்ணியம் என்று சொல்லணும். அவர் செய்த புண்ணியத்தினுடைய பலன். இந்த காட்சியை, இந்த பழத்தை அப்படி உரிச்சார் பாருங்க. இந்த உரிச்சதுல தோலை தான் பகவானுக்கு கொடுத்தார், பழத்தை கீழே போட்டார். 1 போச்சு, 2 போச்சு, 3வது போச்சு. இந்த 3 தோல் போன உடனே விதிராழ்வாருடைய மனைவி கையில பிடிச்சிட்டாங்க. பிடிச்சவங்க சொன்னாங்க, சுவாமி நீங்க கொடுக்கறதெல்லாம் தோல், அவர் சாப்பிட்றதும் தோல், பழம் மொத்தம் கீழே இருக்குன்னாங்க. சொன்ன அடுத்த வினாடி மனசுக்குள்ள என்னது? விதுரர் பயந்துட்டார். சுவாமி துப்பு கிருஷ்ணா, துப்பு துப்புன்னார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை விதுரா. சுவாமி நீங்க சாப்பிட்றதெல்லாம் தோல், நான் கொடுத்ததெல்லாம் பழம் இல்லை, கீழே இருக்கு பழம்னார். அப்பதான் அதுக்கு பதில் சொல்றார் அவர், இல்லை விதுரா நான் சாப்பிட்றது பழம்னார். ஆனார். அந்த வாயை காட்டிய பொழுது வாய்க்குள்ள இருக்கக்கூடிய தோடும் பலமானது. விதுரருடைய மனைவி பயந்துட்டு இருந்தாங்க. என்னன்னு? இந்த பழம் பச்சையா இருக்கே, பழுக்கலையேன்னு பயந்தாங்க இல்லையா? அதனால இவங்க என்ன நினைச்சாங்க? இந்த பழம் பழுக்கலையே அப்படின்னு நினைச்சாங்க. உன்னுடைய பக்திக்கு நான் அந்த தோலையே பழமாக்கி காட்டுவேன் காட்டினார். அதான் பக்தி, அதுதான் பக்தி. அப்பனா யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட பக்தின்னு. அந்த பக்தி என்று சொல்லக்கூடியதை இங்கு காட்சியை காண்பித்த அடுத்த வினாடி விதிராழ்வாருடைய மனைவி வைதேகி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையாருக்கு அப்ப ஒரு வரம் கொடுத்தார் பகவான். என்ன வரம் தெரியுமா? அம்மா இன்றைய தினத்திலிருந்து உன் அன்பு என்று சொல்லக்கூடிய அன்பிற்கு பாத்திரமாக, உன்னுடைய அன்பினுடைய பாத்திரத்திற்காக பச்சை பழம் என்று சொல்லக்கூடிய பச்சை பழத்தை உலகத்திற்கு நான் தருகிறேன். நீ இந்த பச்சை தோல் பச்சையா இருக்குன்னு தானே பயந்த, இன்றைய தினத்திலிருந்து உனக்கு உன்னுடைய பக்திக்காகவே பச்சை பழம் ஒன்றை நான் தருகிறேன்னு சொன்னார். அப்படி விதிராழ்வாருடைய மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையாருக்காக கொடுக்கப்பட்டதுதான் என்ன பழம்? பச்சை பழம். பச்சை பழம் என்று சொல்லக்கூடியது அப்பேற்பட்ட ஒன்று. இப்போ இங்க கேட்கிறார் பகவான் இடத்துல, விதுரர் கேட்கிறார். எடுத்த உடனே வீட்டுக்கு வந்தவங்களே ஏங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு காரணம் கேட்கல. விருந்து கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா கேட்கிறார், என்னன்னு? கிருஷ்ணா வந்ததனுடைய காரணம் என்ன? 12 ஆண்டு கால வனவாசம், 1 ஆண்டு கால அந்நியாத வாசம் கடித்து வந்தால் நாடு தருவதாக சொன்னீரே. திருப்பதி லட்டு. பகவான் தூதுன்ன உடனே பத்தியா திருப்பதி லட்டெல்லாம் வருது. அப்பதான் சொல்றார்,
ஆமா, கண்டிப்பா. இறைவனுடைய கருணையினாலே பகவான் அப்பொழுதுதான் அந்த பச்சை வாழைப்படத்தை விதுராழ்வாருடைய மனைவிக்காக கொடுத்து விட்ட பிறகு விதுரர் கேட்டார், கிருஷ்ணா வந்ததனுடைய காரணம் என்ன? பாண்டவர்களுக்காக நான் தூதாக வந்திருக்கின்றேன். என்ன வந்துகிறேன்? பாண்டவர்களுக்காக நான் தூதாக வந்திருக்கின்றேன். இன்றைய நிகழ்வு இத்துடன் நிறைவடைந்து நாளைய தினத்தில் கர்ணன் கண்ட கருட வாகன காட்சி நாளைய தினத்தில் கர்ணன் கண்ட கருட வாகன காட்சி என்று சொல்லக்கூடிய கர்ணமோட்சம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கிருஷ்ணன் தூது என்று சொல்லக்கூடிய நிகழ்வு இத்துடன் நிறைவடைந்து நாளைய தினத்தில் கர்ணமோட்சம் என்று சொல்லக்கூடியது நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள், அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் அல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி பிரார்த்திக்கின்றோம்.